கை வலிக்குது மாமா. கை மட்டும் வலிக்கல, முதுகு எல்லாமே வலிக்குது மாமா. நீ குடியாமா. வெரி குட். How much longer, Imman? ரொம்ப நேரமா எங்கேயோ போற மாதிரி இருக்கு. When will we reach? கண்ணை வேற கட்டியிருக்கீங்க, எங்க தான் போறோம்? சஞ்சனா, எந்த டாஸ்க் கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு யோசிக்காம ஈஸியா பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால நம்ம கஷ்டமா வரைக்கும் பண்ணாத மாதிரி ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அந்த இடம் தான் சர்ப்ரைஸே. சீக்கிரம் ஒரு டக்குன்னு போயிடு, எனக்கு அந்த இடத்துக்கு போன ஆசையா இருக்கு. A few moments later. கம் ஒன்றும் இல்லை, ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான், அப்படியே வரலாம். இப்போ பிளைண்ட் ஃபோல்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஆச்சு. எப்படி எனக்கு தெரியல, போல வெயிட் பண்ணுவோம். எப்படி பெருசா எங்கேயா வந்திருக்கோம்? இது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஏரி. நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னு கெஸ் பண்ண முடியுதா? மீன் பிடிக்க போகிறோம். யோ ப்ளீஸ் யா, என்னால் முடியாது இதெல்லாம். மீன் பிடிச்சா அதை வந்து நம்ம சமைக்க போகிறோம். ஏய் ஹாய். டைம் இல்லை. இல்லை என்னால் முடியாது. சரி ஓகே, என்னாலே முடியாது. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? ஆனால் என்னால் ஒன்றும் முடியும். அதனால அதை நான் பண்ண பார்க்க போகிறேன். என்னன்னா, இந்த வில்லேஜ் ஸ்டைல் குக்கிங் இருக்கு தெரியுமா? இந்த விறகடுப்பில் சமைக்கிறது, மண்பானையில் வச்சு. ஆமா, என்னால் முடியாது. என்ன ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு. எல்லாம் செட்டப் அங்கே பாரு, அடுப்பு நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துருக்கேன். அதுக்கப்புறம் வேற நிறைய இருக்கு. இதில் என்னன்னு தெரியுமா? கட்டிங்லாம் எதுவும் கிடையாது. ஐ மீன் நைஃப் யூஸ் பண்ணக்கூடாது. அருவாமனை தெரியுமா? பண்ணிட்டேன்னு சொன்னேன். இன்கிரீடியன்ட் தான் கொண்டு வந்திருக்கேன், ஓகேவா? நைஃப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அருவாமனை இருக்குல்ல, அதெல்லாம் யூஸே பண்ணதில்ல. அதுதான் டாஸ்க்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னமோ வச்சிருக்கேன். யோ அந்த மாதிரி ரெசிபி எல்லாம் ஏன் சூஸ் பண்ண? சைலன்சர்லேயே பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? பண்ணிடலாம். என்னன்னா, எனக்கும் இது வந்து அடுப்பு பற்ற வைக்கலன்னு தெரியாது. அதுக்கு ஒரு ஹெல்ப் கால் வேணும். ஆமாயா அக்கா வாங்க. ஓகே, இப்போ நான் பண்ணிடுவேன். பார்த்து முடிஞ்சுதானே, பழகிடலாம். வாங்க போயிடலாமா? சரி ஓகே. கட் பண்ணும்போது இதானே ஷார்ப்பா இருக்கு, இப்படியா பண்ணும்? இப்படி இல்லை, இப்படி வச்சு காலத்திக்க இப்படி வச்சு இப்படி இருக்கணும். இந்த சைட்ல இருந்தா? ஆமா, இந்த சைடு. சின்ன வெங்காயம் 1 கப்பு தேவைக்கா? உரிக்கலாம், ஈஸியாக உரிக்கலாம். அழகா. ஓகே, பரவாயில்ல, ஷார்ப்பாக தான் இருக்கு. ஷார்ப்பாக தேவை. அதுக்கப்புறம் மீதி கையில் பிச்சுக்கணுமா? இல்லை, அப்படியே வச்சு இப்படி உரிச்சுக்கலாம். என்ன ஒரு 4 மணி நேரம் ஆகுமா இது பண்ண? இல்லை 5 நிமிஷத்தில் எடுத்துடலாம். ஐயோ, அது உங்களுக்கு. அதான் உங்களுக்கு. அப்படியும் 1 கப்லாம் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகிடும். One eternity later. அடுத்து தக்காளி, 3 தக்காளி வேணும். நான் அந்த போர்ஷனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த போர்ஷன்? சஞ்சனா அம்மிக்கல்ல அரைக்கிறது பார்க்கறது. கை வலிக்குது மாமா. அதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பீட் ஜாஸ்தி ஆகுது. தக்காளி இல்லை, கான்ஃபிடன்ஸ் வந்து அப்படியே பொங்கி வருது இப்போ. அடுத்தது இஞ்சி பூண்டு தேங்காய். இப்போ பூண்டு என்னக்கா, இது வந்து அப்படியே ஃபுல்லாக இது பண்ணுவோம், ஒவ்வொரு பல்லா எடுக்கணும். அக்கா ஒரு பாடல் பாடுங்கள். காணாங்காத்து மீன் வாங்கி பிள்ளை மீன் வாங்கி காரத்தோடு சமைச்சு வச்சோம் மாமா, சமைச்சு வச்சோம். கொதிக்குது டாங் டாங் டாங். அவங்களுதான் எப்படி டாயிங் டாயிங் மியூசிக்டா. இந்த பேர்ட் இஸ் a paid actorன்னு நினைக்கிறேன். ஆம்பியன்ஸ் சவுண்ட் கிடைக்குது. நல்லா இருக்கு குருவி சவுண்ட். இப்போ பாடுங்க. ஓகே, இது போதும். கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு. சரி அக்கா, இஞ்சி எப்படி உரிக்கிறது? இதுல இஞ்சி தோலை இஞ்சிக்கணும். அப்படியா? சரி ஓகே. சஞ்சனாவுக்கு இவ்வளோ பெரிய விஷ பிரச்சனை கொடுக்கக்கூடாது. கத்தியில் நேரம் டங்கு டங்குன்னு அடிச்சு போட்டுருக்கோம். ஏன் அந்த பொண்ணு இப்படி பண்ணுறீங்க? அடுத்து சஞ்சனா கைத்து மொழி நான் சமைக்க சொல்ல போகிறோம். எப்படி கையை எல்லாமையா? கயிறு மேலே ஏறிடும். ஓகே, அடுத்தது தேங்காய் உடப்பமா? ஆக்சுவலி நான் உண்மை சொல்லணும்னா இது வரைக்கும் நான் தேங்காய் உடைச்சதே இல்லை. என்ன? நான் கொடுத்துருவேன் அம்மாட்ட, பாட்டிகிட்ட, அக்காட்ட உடச்சிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஆக்சுவலி நான் கிரேட் கூட பண்ண மாட்டேன்.
அதுவும் அவங்கள பண்ண சொல்லிடுவேன். மிக்ஸி இருக்கிறதுனால கிரேட்டும் பண்ண தேவையில்லை. நான் வந்து கொத்து கொத்தாக எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அது பேஸ்ட் பண்ணணும்னா அப்படி ஈஸியாக பண்ணிவிடுவேன். 1 2 3. ஐயோ என்ன ஒன்றுமே ஆக மாட்டேன். ஏய் தண்ணி நிறைய இருக்குடா தம்பி. வாவ் Okay. சூப்பர் 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 சூப்பர். வாவ் ம் இது எனக்கு இருடா Taste பண்ணி பாரு. இருடா இது கழுவிக்கலாமா? எது இதுவா? மண்ணம் போட்டியா? மண்ணு போட்டு இதை கழுவ கூடாதுடா. தண்ணி போட்டு உடம்பு கிஞ்சி போடுறது என்ன பண்றது? காலிக்கில வை. அதுவும் வைக்க முடியாது. இல்ல அப்ப வந்து கோணெல்லாம் இப்படி மேல தூக்கிட்டு நிக்குமே. பரவாயில்ல பரவாயில்லையா? எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க. மேஜிக்லாம் நான் கேட்கல. இப்படிதான் லைட்டா அவ்வளவுதான் அதுதான். வாவ் சூப்பர். இல்லதான் என்ன தேங்காய் இருக்கிறது கொக்கா. சஞ்சனாவா கொக்கா, கீழே இருக்கிறது கொக்கா கக்கா. சுத்தி சுத்தி. வாவ் சூப்பர். நான் கூட அருவாமனையில் பொண்ணுங்க சரி லஞ்சுக்கு சாப்பிட முடியாது, டின்னர் தான் சாப்பிட போகிறேன் நினச்சேன். அடா பாவி. ஆனால் நடந்துச்சு சீக்கிரம். வாவ் பார்த்து ஆல்மோஸ்ட் இப்போ கையை நான் கரெக்ட் பண்ணியிருப்பேன். இந்த மதியானம் ஒரு பண்ணு வருதுல, அதுக்கே குளிச்சான்னு வைக்கிறீங்க? குளிச்சாதான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால குளிச்சான்னு ஒரு அளவுக்கு மேலே பண்ணாங்க. ஓகே இதான் நம்மளோட ப்ரெப். ஓகே நைஸ். டொமேட்டோ, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய். இது வந்து நான் கேமில் பண்ணல, ஃபஸ்ட்டே நான் பண்ணிட்டேன். ஏன்னா இதனால மீன் குழம்புனால புளி பெரிய ப்ராசஸ் இல்லை. ஆமாம் ப்ளீஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து கேமில் ஏன் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான், புளி தண்ணி தான். ஓகே இப்போ வந்து ஃபிஷ்ஷே கட் பண்ணல. மீன் எடுங்கப்பா, மீன் எடுங்க. This is the fish. என்ன ஃபிஷ் வாங்கினீங்க? கொடுவா கெண்டை. கொடுவா மீன். நல்ல வேலை. பருவ ஆறுமுகம்தான் கைய வச்சா தூ. நல்ல வேலைக்கா. அக்கா இதையும் பிடிக்க வச்சிருந்தாங்கன்னா சங்கு தான். இப்போ குழம்பு இதையாவது வாங்கி கொடுத்துட்டாங்களே, அதுவே எனக்கு போதும். உயிரோட வாங்கிட்டு வந்தாங்களாம். இது உயிரோட வாங்கின மாதிரியா? உயிரோட வாங்கினாங்க, அதுக்கப்புறம் செத்து போச்சு. சரி குழம்புக்கு வந்து நான் நீதி பாட்டுலாம் யூஸ் பண்ண போறேன். ஃப்ரையும் பண்ணோம். ஸோ ஃப்ரைக்கு வந்து நான் இந்த நடுவு போர்ஷன் வச்சுக்கிறேன். வாழு மண்டையும் போடுறியா? வாழு மண்டையெல்லாம் குழம்புல போட்டுருவேன். ஓகே. அம்மா நான் அதுதான் சொன்னேன், சஞ்சனா வால்ல இருந்து போய் ஈஸியா இருக்கும். இல்லக்கா இந்த காலை பஞ்ச் பண்ணிக்கிறேன், நான் பிடிச்சிட்டேன் காலை. மீனுக்கு உயிர் வந்து கத்த போது போ. வாவ் சூப்பர். அழகா கட் பண்ணிச்சு பாரு. வெரி குட். இப்போ I'll go wash the fish and come. மீனுக்கு மீன் போடலாமா? மீனுக்கு தேங்காய் போடுறேன். இப்ப பாரு எல்லாம் வருது. வந்துச்சா? வருது பாரு. We'll marinate the fish lightly and keep with some turmeric powder, salt and lemon juice. இதே ஃபிஷ் வந்து we'll be using for fish fry and fish curry. So காமனாக மேரினேட் பண்ணிட்டு பின்ன I'll take out the good pieces and keep it for the fry, and then all the balance pieces we'll use it for குழம்பு. ஓகே இப்போ என்ன பிரித்து வைக்க போகிறோன்னா, ஒரு சைடில் வந்து அழகாக இருக்கிற பீஸ் எல்லாம் we'll keep it for the fry, and மீதி கொஞ்சம் லைட்டாக நசுங்கிற பீஸ் எல்லாம் we'll keep it for குழம்பு. Now let us start cooking. இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இதையாவது நான் ஹெல்ப் எடுக்கிறேன். என்னால் இது சத்தியமாக எனக்கு பண்ணவே தெரியாது. சொல்ல செய்கிற மாதிரி. ஓகே அதுவும் ஓகே தான் எனக்கு. உள்ள வந்து இப்படி வச்சுக்குமா, தூள் மாதிரி வச்சுக்குமா, அது தீப்பெட்டி எடுத்து இதை ஃபர்ஸ்ட் எரிக்கணுமா? ஆமா. வாவ் சூப்பர். இது என்ன? அது ஒரு பனை மரத்து குருத்து. அடுப்பு ரெடி. இப்போ சட்டி எடுத்து வை. ஓகேயா? பூண்டு, இஞ்சி. இப்போ நெருப்பு அந்த சைடு வர சொல்றியா? இப்போ போக இந்த சைடு இது சேர்ந்து பத்திக்கு போகுது. ஏண்டா தம்பி அங்கே போகக்கூடாது, இங்கே போகுது. உன் கண்ணில் நீர் வடிந்தால் வதங்கிடுச்சா? வில் புத்த சின்ன வெங்காயம் பட் ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் வில் கீப் இட். ஏன்னா திருப்பி குழம்புக்கு கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஒரு சைடு தான் ஹீட் ஆகுது. அப்படியா? லைட்டாக ஊதுமா? என்னக்கா அது? ஊதாமலை என்ன தெரியுதா?
உப்புன்னு ஊதுனா எரியும். இந்த கிருஷ்ணர் கையில் வச்சிருப்பாரு அதுவா? அது புல்லாங்குழல். தக்காளி ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. ஆமாடா சவுண்டு கேக்குது. காஃபி கேனாங்கிறேன் காணாண்டா. கொரியாண்டர் பவுடர். தேங்க்யூ மேடம். வெல்கம். அட இந்த கட்டை பிடிச்சிக்க போச்சுடா நான் சொன்னேன். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. மிளகு சீரகம். ஆஹா கால் சுடுது. அப்ப இது சஞ்சனாவுக்கு எடுத்து போல. எனக்கு கால் வலிக்குது. சஞ்சனா பரவாயில்ல. சஞ்சனாக்கு தானே சேலஞ்ச், எனக்கா சேலஞ்சு? ஆமாம். அடுப்பில் சமைச்சா ஒரு டேஸ்ட் தெரியுமா? இந்த புகையோட ஓகே இப்போ தேங்காய் ஆட் பண்ணலாம். தேங்காய் பருப்பு அதாவது வதக்கி அரைச்சி விட்டுங்களா? அரைச்சி விட்ட சாம்பார் வைக்கும்போது மீன் ஒன்று வைக்க மாட்டோமா? ஓகே நான் டக்குன்னு நான் தூக்கி இதை போய் அங்கே வைக்க போகிறேன். அவ்வளோதானே அது? அங்கே ஸ்டெப்ஸில் 1 2 3 ஹீட். சூடு தாங்கிச்சுப்பா. அதை அரைக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். அதனால ரைஸாவது பாயில் பண்ணிக்கலாம். ஓ அம்மியில் அரைக்கிறேன். எஸ். சிந்தனா அடுப்பு கொஞ்சம் ஊதி விடு. வெரி குட். இன்னொரு வாவ் சூப்பர். சரிதா? கால் தான் எரியுது பா. யோ பாத்தியா இது அடுப்பு சைடு வச்சிருந்ததோ சூடா இருக்கு. கரெக்டாக இருக்குல்ல? சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. ஓகே வடிகட்டி இல்லாமா? நடுவில் வைக்கணும் செஞ்சு. இங்கேயா? சின்ன அம்மினால கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைக்கணும். அப்படியா? அப்போ இது 1/2 மணி நேரமா? இல்லை ஒரு 5 நிமிஷம் அப்படியே சுற்றி சுற்றி அரைக்கணும். அந்த அம்மியில் அரைக்கும் போது பாட்டு பாடுவீங்க. கை வலிக்குது மாமா. கை பிடிக்கணும் அம்மி அரைக்கணும். ஆமா நீ இழுத்து அரைக்கும் போது வைக்கப்படுறாங்க. தெரியாது. சரி இப்போ இந்த 2 லைன் சஞ்சனா பாடுவாங்க பாப்போம். ஏய் கம்மன்றியா? என்ன செஞ்சு கை வலிக்குது. கை மட்டும் வலிக்கல, முதுகு எல்லாமே வலிக்குது மாமா. நீ குடியாமா? அதுக்கே நான் சொன்னது. வாய் தரேங்க. இமான் ட்ரெயின். ஓகே ஒரு உண்டை முடிஞ்சிச்சு. இன்னும் 4-5 வரும். அக்கா ப்ளீஸ் டேக் ஓவர். ஓகே நான் அதுக்குள்ள ஃப்ரை பண்ணிடுறேன். ஓகே ஃபஸ்ட்டு சாப்ட் கறி லீவ்ஸ் வேணுமாமா. இப்போ திருப்பி என்னால் சாப்லாம் பண்ண முடியாது. அதனால டோன் கறி லீவ்ஸ். ரெட் சில்லி பவுடர் எவ்வளோடா? ஓகே. கொரியாண்டர் பவுடர் 1.5 teaspoon, டர்மரிக் பவுடர் 1/2 teaspoon, கரம் மசாலா பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் 1 tablespoon. லெமன் ஜூஸ். தண்ணி. சூப்பர். ஓகே ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த சேலஞ்ச் வந்து எனக்கு தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ண தேவையில்லை. யூஸ் குக் ஃபிஷ் ஃப்ரை மசாலா. ஏன்னா தே டிட் நாட் வாண்ட் ஹெல்ப் மீ டுடே. ஆனால் ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ. ஓகே சஞ்சனாக்கு மட்டும் தான் சேலஞ்சு, உங்களுக்கு இல்லை. ஸோ உடனே போயிட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா வாங்கி சாப்பிடுங்க. மசாலா மட்டும் சாப்பிட்றாதீங்க, சமைச்சு சாப்பிடுங்க. மசாலா மட்டும் சாப்பிட்றாதீங்க, சமைச்சு சாப்பிடுங்க. Let's go back to the curry. I'm pouring the oil like Charlie Chaplin. Okay. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் அந்த குழம்புக்கு மேலே அந்த ஆயில் வரும். கோப்ரோ பொரியல். கொஞ்சம் வெந்தயம் and நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் we kept it in the first, right? We need to add that along with curry leaves and dry red chilli.
So what we've added now is the leftover small onion that we kept, shallots, dry red chili, கருவேப்பிலை. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி வதக்கணும். இப்போ வேணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூண்டும் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும்னா. ஆனால் திருப்பி அதை உரிக்கணும். இப்போ வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் அந்த காரத்துக்கு, அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா அந்த பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது புளி தண்ணி. இது மட்டும் ஒரு கொதி விட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அந்த ஃபிஷ் போடணும். ஃபிஷ் போடணும், தண்ணி ஊற்றணும். அது திருப்பி இது அட்லீஸ்ட் ஒரு 10 minutes கொதிக்கணும். பின்ன திருப்பி தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 minutes கொதிக்கணும். பின்ன ஃபிஷ் ஆட் பண்ணி ஒரு 5 minutes, இன்னும் 30 minutes ஆகும். நீங்கள் ஃபிஷ் ஆட் பண்ணாமல் வெறும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிட்டு புளிக்குழம்பு. ஆமாம், பேசிக்லி. மேற்கத்திய சிந்தனையில் கயாஸ் தியரி என்று ஒன்று உண்டு. சஞ்சனாக்கு வந்து நான் உதவி பண்ணுறதுக்காக இதை வாங்குறேன். இது வந்து பாவம் இல்லையா, ரொம்ப கஷ்டமான வேலையை. ஐயோ, ஆமாம், ஷேரிங் இஸ் கேரிங், அதனால் ஒர்க்கையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரிதான். பாருங்க, இப்படி பிடிச்சி ஆட்டுறது இல்லை, ரொம்ப கையெல்லாம் வலிக்குது. தேங்க்ஸ் சஞ்சனா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இதுக்கு அளவு இருக்கா? தேவையான அளவு இருக்குண்ணா. தேவையான அளவு இல்லை, ஃபுட் ஆப்பில் அளவு எல்லாமே இருக்குது. ஆமாம், நீங்கள் ஆப்பில் போயிட்டு செட்டிநாடு ஃபிஷ் கறி அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ரெசிபி. எக்ஸாக்ட்லி. க்ளோஸ். The fish curry has been boiling for a good 15 minutes. Konja, if you can see the oil and all is coming on top. Okay, time to add the mean. Just 5 more minutes and we're done. Beep, 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 beep. Okay, ready? பார்க்கலாம். சூப்பர், அவ்வளோதான். இப்போ என்னென்னா மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஓகே? ஏன்னா ஃபிஷ் உடஞ்சி போயிடும். ஸோ தட்ஸ் இட். லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி. நெக்ஸ்ட்டு I'm going to make the fish fry. அதுக்கு ஃப்ளாட் இஷ் பாத்திரம். இதில் ஒட்டாமல் இருந்தால் சரி. எனக்கு தெரியாது இதில் குக்கிங் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு. நம்ம வந்து மீன் பொரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்பளத்தை பொரிச்சிக்கலாம் சஞ்சனாக்காக. ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? அப்புறம் சரி, சாப்பிடுவேன் எனக்காக. ஓகே, நான் ஒவ்வொருதையும் ஒரு சேலஞ்சு கொடுத்துட்டு எனக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது. என்னது? எடிட் பண்ணுறதா? அப்படியே உட்காந்துருக்கிறது. எடிட் பண்ணுற நான் தான் இப்போ பண்ணுறது இல்லைல்ல. இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இட் டசன்ட் கெட் ஸ்டக். Lastly, I have to add some curry leaves and only take out the fish. இது மொய்பந்தியா? மொய்பந்தி என்னன்னு தெரியுமா? சாப்பாடு போடுறாங்கல்ல, இலைக்கடியில் வந்து சாப்பிட்றாங்க, காசு வச்சுட்டு போயிடணும். ஆனால் விஜயகாந்த் மட்டும் தாலி வச்சுட்டு போனார். அந்த எல்லாம் 500 வச்சுட்டு போயிடுங்க. ஓகே, அது உள்ளேருந்து இங்கே பீஸ் வரும்போதே ஸ்மெல்லு தூக்குது. சூப்பராக இருக்கலாம் இல்லை? குழம்புல புளிப்பு தான் செம்ம. புளிப்பு, மீன் நல்லா அப்படியே சாஃப்டாக அப்படியே விடும். வறுத்த மீன் இருக்கு பாரு. இந்த மாதிரி இடத்துல வந்து சாப்பிட்டு அது மீன் குழம்பு இல்லை நல்லா காத்தோட அந்த மண்டை எடுத்து சாப்பிடலாம், சூப்பராக இருக்கு. நான் மண்டை மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன். என்ன Imman, challenge பாஸா? பக்கா. As you can see, I have succeeded in this challenge. So if you like this episode, like, share, subscribe to Cook. Comment below what you want to challenge me for the next episode and see you later. Bye. Bye.